சேர்ந்து குடும்பமாய் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிற நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். குருவுடன் சேர்ந்து குடும்பமாய் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிற நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையருளில் நாளும் வளர்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையருளில் நாளும் வருவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் கடவுளின் அருளும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா,
இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுமாக. இறைவா, உமது அருள் பெருக்கம் உம்மில் நம்பிக்கை கொள்ளும் மக்களை பெருக செய்கின்றீர். நீர் தேர்ந்தெடுத்தவர்களை கனிவுடன் கண்ணோக்கி திருமுழுக்கு என்னும் அருளடையாளத்தின் வாயிலாக புது பிறப்படை செய்தி சாகாதன்மை என்னும் பேற்றினால் அணி செய்துள்ளே. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றை பின் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருக்குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனம் 13-21 முடிய. அந்நாட்களில் பேதுருவும் யோவானும் கல்வி அறிவு அற்றவர்கள் என்பதை தலைமை சங்கத்தார் அறிந்திருந்ததால் அவர்களது துணிவை கண்டு வியப்படைந்தனர். அவர்கள் இயேசுவோடு இருந்தார்கள் என்பதையும் உணர்ந்து கொண்டனர். நலம் பெற்ற மனிதர் அவர்களோடு இருப்பதை கண்டதால் அவர்களால் ஒன்றும் மறுத்து பேச முடியவில்லை. எனவே அவர்கள் பேதுருவையும் யோவானையும் சங்கத்தை விட்டு வெளியேறும்படி ஆணையிட்டு பின்பு தங்களுக்கு இது குறித்து கலந்து பேசினார்கள். நாம் இந்த மனிதர்களை என்ன செய்யலாம்? ஏனென்றால் குறிப்பிடத்தக்க ஓர் அரும் அடையாளத்தை இவர்கள் செய்துள்ளார்கள். இது எருசலேமில் வாழும் அனைவருக்கும் தெரியும். இதை நாம் மறுக்க முடியாது. ஆகவே இச்செய்தி மேலும் மக்களிடையே பரவாமல் இருக்குமாறு இந்த இயேசுவை குறித்து யாரிடமும் பேசக்கூடாதென நாம் இவர்களுக்கு அச்சுறுத்தி வைப்போம் என்று கூறினார்கள். அதன் பின்பு தலைமை சங்கத்தார் அவர்களை அழைத்து இயேசுவை பற்றி எதுவும் பேசவோ கற்பிக்கவோ கூடாது என்று கண்டிப்பாக கட்டளையிட்டனர். அதற்கு பேதுருவும் யோவானும் மறுமொழியாக, உங்களுக்கு செவிசாய்ப்பதா கடவுளுக்கு செவிசாய்ப்பதா? இதில் கடவுள் பார்வையில் எது முறையானது என நீங்களே தீர்மானித்து கொள்ளுங்கள். என்ன ஆனாலும்
நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது என்றார். அவர்களை தண்டிப்பதற்கு வேறு வழி கண்டுபிடிக்க முடியாததாலும் மக்களுக்கு அஞ்சியதாலும் தலைமை சங்கத்தார் அவர்களை மீண்டும் அச்சுறுத்தி விடுதலை செய்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி: ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரே, என் ஆற்றல், என் பாடல், என் மீட்பும் அவரே. நீதிமான்களின் கூடாரங்களில் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் ஒலிக்கின்றது. ஆண்டவரது வலக்கை வலிமையை செயலாற்றி உள்ளது. பல்லவி. ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரது வலக்கை உயர்ந்தோங்கி உள்ளது. ஆண்டவரது வலக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. கண்டதார் ஆண்டவர் என்னை கண்டித்தார், ஆனால் சாவுக்கு என்னை கையளிக்கவில்லை. பல்லவி. ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராங்க. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 9 துவங்கி 15 முடிய. வாரத்தின் முதல் நாள் காலையில் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர்
முதலில் மகதலா மரியாவுக்கு தோன்றினார். அவரிடமிருந்துதான் அவர் 7 பேய்களை ஓட்டியிருந்தார். மரியா புறப்பட்டுச் சென்று இயேசுவோடு இருந்தவர்களிடம் இதை அறிவித்தார். அவர்கள் துயருற்று அழுது கொண்டிருந்தார்கள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் மரியா அவரை கண்டார் என்றும் கேட்டபோது அவர்கள் நம்பவில்லை. அதற்கு பிறகு அவர்களுள் 2 வயல்வெளியில் நடந்து சென்றபோது இயேசு அவர்களுக்கு வேற்று உருவில் தோன்றினார். அவர்கள் சென்று அதனை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்கள் சொன்னதையும் சீடர்கள் நம்பவில்லை. இறுதியாக 11 பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது அவர்களுக்கு இயேசு தோன்றினார். உயிருடன் எழுப்பப்பட்ட தம்மை கண்டவர்கள் சொன்னதையும் நம்பாமல் அவர்கள் கடின உள்ளத்தோடு இருந்தமையால் அவர் அவர்களுடைய நம்பிக்கையின்மையை கண்டித்தார். இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்றுரைத்தார். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள எனது அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இயேசு தாம் உயிர்த்தெழுந்தவுடன் முதலில் ஒரு பெண்ணுக்கு தோன்றுகிறார் என்பதை மார்க் எழுதிய நற்செய்தியினுடைய முடிவுரையினுடைய தொடக்கத்திலேயே நாம் வாசிக்கிறோம். இந்த முடிவுரையானது இந்த நற்செய்திக்கு மட்டும் முடிவுரையாக அமையவில்லை. மாறாக அந்த யூதர்கள் கொண்டிருந்த நம்பிக்கைக்கு முடிவுரையாகவும் பெண்கள் மீது கொண்டிருந்த ஒரு அவதூறான நம்பிக்கையை நீக்கவும் பெண்மையை உயர்த்தி காட்டவும் இது எழுதப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன் அந்த பெண்மையை அவர்கள் நம்பவில்லை? அவருடைய சாட்சியத்தை நம்ப மறுக்கிறார்கள் அந்த யூதர்கள். ஆகவேதான் இந்த சீடர்களும் கூட இயேசு உயிர்த்தார், அவர் அங்கு இல்லை, நான் அவரை கண்டேன் என்று சொல்லும் பொழுது அந்த சீடர்களும் நம்பவில்லை. காரணம், பெண்களுடைய சாட்சியத்தை அந்த யூதர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன் என்று பார்க்கிற பொழுது இந்த இரண்டையும் ஒப்புமைப்படுத்தி பார்க்க அழைப்பு விடுக்கிறேன். முதலில் உயிர்ப்பை கண்டவர் ஒரு பெண். ஏன் என்கிற கேள்விக்கு பதில் பல ஏற்பாட்டினுடைய தொடக்க நூலிலே நாம் வாசிக்கிறோம். முதலிலே சாவை சுவைத்தவர் ஒரு பெண் என்று. ஏவாள் என்கிற அந்த பெண்ணை விவிலியமானது முன்னிறுத்துகிறது. அவர் விலக்கி வைக்கப்பட்ட கனியை உண்டதினாலே அவர் சாவை முதலில் சுவைக்கிறார், பார்க்கிறார் என்பது எல்லோருக்கும் தெரிந்தது. சாவு உலகத்தில் நுழைந்தது என்று சொல்லி, ஆக அந்த பெண்ணினாலே இந்த சாவானது இந்த உலகிற்கு வந்தது. ஆகவேதான் உயிர்ப்பு உண்டு என்பதை உயிர்த்தெழுதலையும் சுவைக்கிற பார்க்கிற ஒரு ஆற்றலை இறைவன் முதலிலே ஒரு பெண்ணுக்கு கொடுக்கிறார். ஆகவேதான் அவர் தோன்றி மரியாவுக்கு தோன்றுகிறார். ஏன் மகதலா மரியா என்று பார்க்கிற பொழுது இவரிடமிருந்துதான் 7 பேய்களை ஓட்டினார். ஒரு வாய்மொழி வழக்காக சொல்லப்படுகிறது என்று பார்க்கிற பொழுது
இவர் இருக்கிறதிலேயே பெரும் பாவி என்று சொல்லி ஒரு தப்பறையானது பரவி இருக்கிறது. ஆகவேதான் அவருடைய பாவங்களை அதிகமாக மன்னித்தார். யார் அதிகமாக மன்னிப்பு பெற்றார்களோ அவர்கள் அதிகமாக நேசிக்கிறார்கள் என்பதை இது சுட்டி காட்டுகிறது. ஆகவேதான் வாரத்தின் முதல் நாளிலேயே விடியற்காலையிலேயே அவர் எழுந்து அவரை சந்திக்க செல்கிறார். காரணம், அவர் அதிகமாக மன்னிப்பு பெற்றார். ஆகவேதான் அதிகமாக அவரை அன்பு செய்கிறதாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். யாருக்கு அதிக மன்னிப்பு கிடைக்கிறதோ அவர் அதிகமாக மன்னிக்கப்படுவார். ஆகவேதான் இது அந்த திரு அவையினுடைய ஒட்டுமொத்த ஒரு வாழ்வையும் இந்த வாசகமானது நமக்கு சுட்டி காட்டுகிறது. அப்படி என்ன என்று பார்க்கிற பொழுது, முதலிலே ஒரு நற்செய்தியை அறிவித்தவர் ஒரு பெண் மகதலா மரியாவாக இருக்கிறார். இயேசு உயிர்த்தெழுந்தார், அவரை நான் கண்டேன் என்று சொல்லி நற்செய்தியை அறிவித்து அந்த திரு அவை என்னென்ன பணிகள் செய்ய வேண்டும் என்பதை இதன் வழியாக நமக்கு நற்செய்தியாளர் அருமையாக சுட்டி காட்டுகிறார். அப்படி என்றால் திரு அவையினுடைய கடமை என்ன என்பதை 5 வழிகளிலே இன்றைய வாசகமானது நமக்கு சுட்டி காட்டுகிறது. முதலாவதாக போதிக்கிற கடமை. திரு அவையானது நற்செய்தியை போதிக்கிற கடமையை தன் தலைமேல் சுமத்தப்பட்ட ஒரு பொறுப்பாக வைத்திருக்கிறது. ஆகவேதான் பவுலுடைய அருமையாக சொல்லுவார், இது என் தலைமேல் சுமத்தப்பட்ட பொறுப்பு, இதை நான் செய்து கொண்டிருக்கிறேன், இந்த அருமையான ஓட்டத்தை ஓடுகிறேன், எப்பொழுது முடிப்பேன் என்று தெரியாது. திருத்தூதர்கள் போதிக்கிற கடமையை பெற்றிருக்கிறார்கள். திருத்தூதர்கள் மட்டுமா என்று சொல்லி பார்க்கிற பொழுது, ஆம், திருத்தூதர்கள் வழியாக அந்த போதிக்கிற உணர்வையும் கடமையையும் எல்லா கிறிஸ்தவர்களும் பெற்றிருக்கிறோம். அப்படி என்றால் யாருக்கு போதிக்க வேண்டும்? முதலிலே கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு நாம் போதிக்க வேண்டும். கிறிஸ்து எப்படிப்பட்டவர், என்ன அருமடையாளங்கள் செய்கிறார், அவர் எப்படி மன்னிக்கிறார், எப்படி ஏற்றுக்கொள்கிறார், அவர் பிறந்து இறந்து உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம் உலகறிய பறைசாற்ற வேண்டும் என்பதுதான் அந்த போதிக்கிற கடமையாக இருக்கிறது. அதிலேயே இரண்டாவதாக இன்றைய காலகட்டத்திற்கேற்ப திரு அவை சொல்வது ரீஎவாஞ்சலைசேஷன் என்று சொல்லுவார்கள். ஏற்கனவே போதிக்கப்பட்டவர்களுக்கு மீண்டுமாக நாம் நற்செய்தியை அறிவித்து அவர்கள் இன்னுமாக நம்பிக்கையிலே வளர்த்த வேண்டும், இன்னும் அதிகமாக கிறிஸ்துவ கடமைகளை நிறைவேற்ற செய்ய வேண்டும் என்றுதான் அந்த திரு அவையானது போதித்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு முதலிலே போதிக்க வேண்டும், அதை அறிந்தவர்களுக்கு இன்னும் அதிகமாக ஆழமாக உணரக்கூடிய வல்லமையிலே போதிக்க வேண்டும் என்பதை திரு அவையானது கற்றுக் கொடுக்கிறது. இந்த போதிக்கிற கடமையை திரு அவை ஒருபோதும் விட்டு வைப்பதில்லை, விட்டு கொடுப்பதும் இல்லை. காரணம், ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே அப்பத்தை பிடுகிற பொழுது கண்டிப்பாக இறை வார்த்தையை வாசித்து பிட்டு பகிர்ந்து கொடுக்கிறார். அதன் பின்பாக கிறிஸ்துவனுடைய திரு உடலை அவர் பிட்டு பகிர்ந்து கொடுக்கிறார். ஆகவேதான் இந்த போதிக்கிற கடமையானது இன்றும் என்றென்றும் நிலைத்திருக்கும். ஆகவேதான் திரு அவையானது போதிக்கிறது என்பதை எல்லோரும் அறிந்திருக்கிறோம். எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இந்த போதிக்கிற கடமையை பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இரண்டாவதாக குணப்படுத்துகிற பணி அல்லது கடமை என்று பார்க்கிறோம். குணப்படுத்துகிற கடமை என்று பார்க்கிற பொழுது உள்ளம், உடல், ஆன்மா இந்த மூன்றையுமே தூய்மையாக்குகிற குணமளிக்கிற பணியை திரு அவையானது செய்து கொண்டிருக்கிறது. இந்த மூன்றிலே முதலிலே பாதிக்கப்படுவது எது என்று பார்க்கிற பொழுது நம்முடைய உள்ளம், மனம் என்றுதான் நாம் பார்க்கிறோம். என்று சொன்னால் உள்ளம் தூய்மையாக இருந்தால் எல்லாமே நலமாக இருக்கும். மனம் சோர்வுற்று இருந்தால் உடல் சோர்வு வெளியிலே தெளிவாக தெரியும், நம்முடைய ஆன்மாவையும் அது பாதிக்கும். ஆகவேதான் இந்த குணப்படுத்துகிற பணியை திரு அவையானது பெற்றிருக்கிறது. ஒவ்வொரு குருவானவரும் தன்னுடைய பங்கு தளத்திலே எவ்வாறு பணியாற்றுகிறார் என்று சொன்னால், கவலைகளோடு, கஷ்டங்களோடு, கண்ணீரோடு பகிர்ந்து கொள்ள வருகிற பொழுது பொறுமையாக அமர்ந்து கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஒன்றாக ஒன்று கூடியிருக்கிற
திரு அவையாக இருக்கிறது. ஆகவேதான் அந்த திருத்தூதர்கள் ஒன்றாக ஒன்று கூடி இருந்தார்கள். வெளியே சென்றவர்கள் திரும்பி வந்த பொழுதும் அவர்களை அழைத்து அவர்களோடு பேசுகிற அளவிற்கு அந்த பணியானது இருக்கிறது. இன்றைய முதல் வாசகம் தெளிவாக சுட்டி காட்டுகிறது. அவர்கள் மிகவும் அருமையான ஒரு அடையாளத்தை செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி. ஆக அந்த திரு அவையானது உடல் உள்ள ஆன்ம நலனை பொழிந்து வழி நடத்துகிற திரு அவையாக காண்பிக்கப்படுகிறது. அப்படி என்றால் அந்த உள்ளத்தை தூய்மையாக்க இந்த பாஸ்கு காலத்திலே திரு அவை நமக்கு கொடுக்கிற ஒன்று என்ன என்று சொன்னால், பாஸ்கு காலத்திலே நல்ல பாவ சங்கீதனம் செய்து திவ்ய நற்கருணை உட்கொள்கிறது. நம்முடைய உள்ளத்தை தூய்மையாக்கி உடலுக்கு பலனையும் மனதிற்கு ஆற்றலையும் கொடுக்கிறது. உடல் சோர்வுற்று இருந்தாலும் உள்ளமானது வலிமையடைந்திருந்தால் எல்லா பணியையும் நாம் செய்ய முடியும். இந்த இரண்டும் சரிவர அமைகிற பொழுது நம்முடைய ஆன்மா விண்ணகத்தை நோக்கி பயணிக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மூன்றாவதாக சக்தி அளிக்கிற திரு அவையாக இருக்கிறது. எப்படிப்பட்ட சக்தியை இந்த திரு அவை அளிக்கிறது என்று சொல்லி இன்றைய முதல் வாசகம் தெளிவாக சுட்டி காட்டப்படுகிறது. பேதுருவும் யோவானும் கல்வி அறிவு அற்றவர்கள் என்பதை தலைமைச் சங்கத்தார் அறிந்திருந்தார்கள். ஆகவேதான் அவர்கள் இப்படி அருமடையாளங்களை செய்கிறார்கள். இப்படி எல்லாம் தெரிந்த நாம் கூப்பிட்டு பேசுகிற பொழுது நம்மோடு சக்தியோடு வாதிடுகிறார்கள் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆகவேதான் இவர்கள் இயேசுவோடு இருந்தார்கள் என்பதை அப்பொழுது அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆகவேதான் திரு அவையானது சக்தி அளிக்கிற திரு அவையாக இருக்கிறது. ஆகவேதான் இந்த உலக வாழ்க்கையிலே கிறிஸ்தவர்களை பொறுத்த மட்டிலே எல்லா துன்பங்கள், சோதனைகள், வேதனைகள், கஷ்டங்கள் இவை அனைத்தையும் கடந்து ஒரு நல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வதற்கு திரு அவையானது சக்தியை கொடுக்கிறது. இதற்கு உங்களுடைய ஒவ்வொரு குடும்பங்களும் நீங்களும் தான் சாட்சியாக இருக்கிறீர்கள். காரணம், மற்ற மனிதர்களிடம் இல்லாத வாழ்க்கையானது, அந்த வாழ்க்கைக்கு பெறுகிற சக்தியானது உங்களிடம் இருக்கிறது. நீங்கள் மன்னிப்பதையும் ஏற்றுக்கொள்வதையும் விட்டு கொடுப்பதையும் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வதையும் பார்க்கிற பொழுது அவர்கள் இவர் கிறிஸ்தவள் என்று சொல்லுகிற அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையானது அமைந்திருப்பதை இது சுட்டி காட்டுகிறது. ஆகவேதான் திரு அவையானது நமக்கு சக்தியை கொடுக்கிறது என்று பார்க்கிறோம். காரணம், அந்த திரு தூதர்கள் கூட பயந்து கதவை தாளிட்டு கொண்டு உள்ளேயே அமர்ந்திருந்தார்கள். ஆனால் மகதலா மரியா விடியற் காலையிலேயே முதலாக எழுந்து அவரை சந்திக்கவும், அவருக்கு அந்த அடக்கச் சடங்கின் பொழுது விட்டு வைக்கப்பட்ட மற்றவர்களை செய்யவும், அவரை பார்க்கவும் அவர் விரைந்து செல்கிறார். அந்த சக்தியை அந்த மகதலா மரியாவுக்கு கொடுத்தது. அவருடைய சீடர்கள் ஓடி சென்று கல்லறையை சந்திக்கிறார்கள். யாருக்கும் இல்லாத சக்தியை அந்த திரு அவையானது பெற்றிருக்கிறது. அதை உங்களுக்கு கொடுக்கிறது. நாமும் அப்படித்தான். இந்த உலகிலே நம்மை எதிர்க்கிறவர்கள், தொலைத்து கட்ட வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் எத்தனை பேர் எழுந்து வந்தாலும் அத்தனைக்கும் மத்தியிலே ஒரு கிறிஸ்தவளாக வாழ்கிற சக்தியை திரு அவையானது நமக்கு கொடுத்திருக்கிறது. மற்ற மனிதர்களை விட நாம் அதிகமாகவே அந்த சக்தியை பெற்றிருக்கிறோம் என்பதை இது சுட்டி காட்டுகிறது. அடுத்ததாக, திரு அவையானது தனித்து விடப்படவில்லை. ஏன் இந்த திரு அவை தனித்து விடப்படவில்லை என்று பார்க்கிற பொழுது, இந்த திரு அவையிலே கிறிஸ்து எப்பொழுதும் பிரசன்னமாக இருக்கிறார். அந்த கிறிஸ்துவுடைய பிரசன்னம் எல்லா சூழ்நிலைகளிலும் திரு அவையை பலப்படுத்தி வழி நடத்துகிறது. ஆகவேதான் நாம் எப்பொழுதும் தனித்து விடப்படுவதில்லை. ஒவ்வொரு கிறிஸ்தவனோடும் கிறிஸ்து பிரசன்னமாயிருக்கிறார். நீங்கள் வழிப்பயணம் செல்கிற பொழுது அவர்களோடு அவர் இருந்தார் என்பதை அவர்கள் நினைத்து பார்க்கவில்லையாம். நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நாம் எங்கு சென்றாலும் கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் என்றும் தனித்து விடப்படுவதில்லை. கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வோம். ஆகவே திரு அவை வழியாக இந்த 4ஐயும் நாம் பெற்றிருக்கிறோம். இந்த 4இலே நாம் எதை முன்னிலைப்படுத்துகிறோம்? திரு அவையை முன்னிலைப்படுத்தி கிறிஸ்துவை போற்றி
அவரோடு பிரசன்னமாயிருப்போம். அவருடைய பிரசன்னம் எந்நாளும் நம்மோடு இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக கிறிஸ்துவ கடமையை நிறைவேற்றுவோம். கிறிஸ்து பிறந்தார், மரித்தார், உயிர்த்தார் என்று சொல்லி அந்த நற்செய்தியை கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கவும், நம்முடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அதை கற்றுக் கொடுத்து அதை வாழ்வாக்கவும் தேவையான அருளையும் ஆற்றலையும் கேட்டு இப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென். பலிபொருளாய் என்னை தந்தே பலியாயேற்றிடுவார். என்னுடல் ஆன்மா அனைத்தையுமே உனதாய் மாற்றிடுவார். பலிபொருளாய் என்னை தந்தே பலியாயேற்றிடுவார். என்னுடல் ஆன்மா அனைத்தையுமே உனதாய் மாற்றிடுவார். கொடுப்பதிலும் இழப்பதிலும், கொடுப்பதிலும் இழப்பதிலும் நிறைவாய் பெறுகின்றோ, நிறைவாய் பெறுகின்றோ. பலிபொருளாய் என்னை தந்தே பலியாயேற்றிடுவார். என்னுடல் ஆன்மா அனைத்தையுமே உனதாய் மாற்றிடுவார். தாயும் தந்தையும் நீர் தந்தது, மனிதமும் மாண்பும் நீர் தந்தது, உயிரும் உறவும் நீர் தந்தது, வழியும் வாழ்வும் நீர் தந்தது. எனதென்று யாதொன்றும் இல்லை, எல்லாமே நீர் தந்த தானம். எனதென்று யாதொன்றும் இல்லை, எல்லாமே நீர் தந்த தானம். நீர் தந்ததை உன் பாதத்தில் காணிக்கையாக்குகின்றேன், காணிக்கையாக்குகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்றும் மக்களிக்கச் செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகாரச் செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைய செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராங்க. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கே நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் வாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில்
உம்மை இன்னும் மிகுதியாய் வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறியவரே, எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பிப்பவரும் அவரே. ஆகவே வாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் முதுமாட்சியை புகழ்ந்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஓசானா, ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புக்கள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம் அன்பு திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்.
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, உன் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்பிற்குரிய விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி இருள உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் தீர்ப்பும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவை சிறப்பாக உம்மடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வினாஸ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்குகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு முதுமாட்சியால் என்றும் மனநிறைவடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாமியாரின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென்.
கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் எளிய நம்பிக்கை கண்ணோக்கி உலகத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை ஓக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நீங்களும் நானும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தார். என் நம்பிக்கை பலமானதே, ஒருபோதும் இனி நான் பயம் கொள்ள மாட்டேன். என் ஆண்டவரின் அடி தொட்டு நடப்பே, என் ஆண்டவரே என் தேவனே, நீரே என் கடவுள். என் ஆண்டவரே என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா, நீரே என் கடவுள்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமானவும் மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளவும்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை, மகன், தூயாமியார் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உயிர்த்தெழுதலும் நிறைவாழ்விலும் நம்பிக்கை கொண்ட மக்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் தஞ்சமே நீ வாழ்க. எங்கள் தஞ்சமே